பிரதானமான பிரச்சனை எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வுன்றதுதான் மிக முக்கியமானது. அந்த தீர்வு வரும் பொழுது நாங்களே எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவையான சட்டங்களை இயக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதை எப்படி நாங்கள் எங்களுடைய யோசனைகளை நாங்கள் முன்வைக்கலாம். இது ஒரு பிரிவினவாததோ இல்லாட்டி நாட்டை பிரிக்கிற விடயம் அல்ல. நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை தான் எங்களுடைய கட்சி 75 வருடங்களாக கோரிக்கொண்டு வருகின்றது. அந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பற்றி உங்களுடைய அரசாங்க தரப்பினர் இன்னும் படிக்க வேண்டும். சமஷ்டி என்று சொல்லி சொன்னால் நாட்டை பிளவுபடுத்துறது என்று சொல்றார்கள். சமஷ்டி என்ற தீர்வு நீங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும். இந்த வடக்கை கிழக்கையும் பிரிக்கிறதிலே பங்கு வைத்தவர்கள், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக இந்த மாகாண சபை முறைமை வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள். ஆனால் அது இருந்தது எங்களை பொறுத்தவரை அது ஜேவிபி. இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர் தான் சொல்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்திலே விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்றதை பற்றி நாங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அதிகார பயிர்வை கோருகிறோம். ஆனால் அது வரும் வரைக்கும் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதை செய்வதாக நீங்கள் பல தடவைகளே வாக்குறுதி தந்திருந்தாலும் கூட அதை பற்றி இன்னும் நாங்கள் முன்னேற்றகரமான ஒரு சில விடயங்களை எங்களால் அவதானிக்க முடியாமல் இருந்தாலும் கூட தற்பொழுது நாட்டுக்குள்ளே இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான, அதாவது உடனடியாக நடைமுறையிலே என்கிற மக்களுக்கு இருக்கிற நடைமுறையிலே இருக்கிற சிக்கல்கள், ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டும். மிக முக்கியமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்றது. மிக முக்கியமாக அதிலே ஃபாரஸ்டினுடைய தொல்லை, எங்களுடைய பிரதேசங்களிலே ஃபாரஸ்டினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசத்திலே வாழ முடியாத சில சூழல் இருந்தபடினால எங்களுடைய மக்கள் தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த இடங்களிலே குடியேறதுக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், கௌரவ சபாநாயகரே, ஒரு 20-30 வருடம் உங்களுடைய வீட்டிலே பின் தோட்டத்தை கூட நீங்கள் துப்புரவுப்படுத்தாமல் வைத்தால் அந்த பின் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கும் பகுதிக்குள்ள ஒரு காடு பிரதேசமாக மாறிவிடும். அவ்வாறாக 30 வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த காணிகளை இனி இந்த காணிகள் எல்லாம் காடுகள். இது நீங்கள் வந்து உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கு இல்லாட்டி என்வாயன்மெண்டல் டே முன்னிட்டு ගරු මන්ත්‍රීතුමා මේ ක්‍රීඩාව යෙදීමේදී උත්තේජක ද්‍රව්‍ය ගැනීම